எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட். ஓகேவா, இது நம்ம எப்படி ரெப்ரசன்டேட் பண்ணுவோம் அப்படின்னா 2 ஆப்பர்சன்ட் சிம்பிளில் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நம்ம டேர்மில் வந்து நம்ம அண்ட் கால் பண்ணிப்போம்ல, எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆர் இருக்குது. ஸோ லாஜிக்கல் ஆர் நம்ம எப்படி ரெப்ரசன்டேட் பண்ணுவோம் அப்படின்னா 2 பைப்லைன் போட்டு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஆப்ரேட்டர். இதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், பட் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நாட் நம்ம எப்படி ரெப்ரசன்டேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ ஒன்று பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் அண்ட் பார்க்கலாம். லாஜிக்கல் அண்ட் என்னன்னா லாஜிக் சிம்பிள் தான். ஸோ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் போத் ஆப்பரண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷனாக நீங்கள் யூஸ் பண்ணினாவே அது வந்து உங்களுக்கு பூலியனாக தான் ரிசல்ட்டை தரும்னு சொன்னேன்னா, லைக் எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தரும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இது வந்து என்னது, இது ஆப்ரேட்டர். ஸோ இது ரிசல்ட்டும் உங்களுக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இந்த லாஜிக்கல் அண்டில் வந்து ட்ரூ எதாவது ஃபால்ஸ் தான் பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் வந்து சும்மா லாக் பண்ணுறேன். ஸோ லாகில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 கண்டிஷன் போடுறேன். ஓகேவா, ஸோ ஆப்பரண்ட் 1ல் வந்து ட்ரூ போடுறேன் அண்ட் லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே செகண்ட் வந்து உங்களோட செகண்ட் ஆப்பரண்ட், இது வந்து நான் பண்ணுறேன்னா ட்ரூ போடுறேன். பேசிக்கலி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூவும் லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ சேவ் பண்ணுறேன். ரைட்டில் பாருங்களேன், ட்ரூன்னு வந்துச்சு. ஏன் ட்ரூ வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், ரிட்டன் ட்ரூ இஃப் போத் ஆப்பரண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ எதர் இந்த ஆப்பரண்ட் 1 ஆப்பரண்ட் 2வும் சேம் கண்டிஷன்ஸில் இருக்கணும். இப்போ அதுவே ட்ரூ ஃபால்ஸ் போட்டுருந்து வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் போடுறேன். இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபால்ஸ் வந்துச்சு. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் வந்து இங்கே தான் போடணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து இது முன்னாடி போட்டாலுமே பாருங்கள், சேவ் ஃபால்ஸ். ஸோ லாஜிக்கல் அண்ட் அப்படின்னா 2 ஆப்பரண்ட்டுமே சேம் கண்டிஷன்ஸில் இருக்கணும். லைக் ட்ரூ இருக்கணும், இல்லை ஃபால்ஸ் அப்படி இருக்கணும். இதை நம்ம எப்படி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனி உங்களை ஹையர் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து உங்களுக்கு டிகிரியும் வேணும் ப்ளஸ் ஸ்கில்லும் வேணும், அந்த மேண்டேட்டரி அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அங்கே உங்கள் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ டிகிரியும் இருக்கணும் ப்ளஸ் ஸ்கில்லும் இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டிடேட் வந்து அந்த கம்பெனி வந்து எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ எனவே நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி பார்ப்போம் இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, திருப்பி நான் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது பார்க்கலாமா? லாஜிக்கல் ஆர் பார்க்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னென்னா சேம் தான், ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்கள், காப்பி அண்ட் பேஸ்ட். ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் anyone, நல்லா பாருங்கள், anyone ஆப்பரண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ விச் மீன்ஸ் இந்த கண்டிஷன் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாக் போடுறோம். ஓகேவா, ஸோ இந்த லாகில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூ அண்ட் ஆர் ஆப்ரேட் யூஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, ஆர் ஆப்ரேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஆப்ரண்ட், இது நம்ம வந்து ட்ரூ வைக்கலாம் இல்லை ஃபால்ஸ் வைக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்களேன், ஸோ ட்ரூ ஃபால்ஸ். இப்போ சேவ் பண்ணுங்கள், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ வருது. ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ வந்தால் தான் ட்ரூ வரும். ஆனால் இங்கே பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ வந்துச்சு. ஓகேவா, இந்த கண்டிஷன் சேம் தான். இதை நீங்கள் இங்கே போட்டாலும் சரி, இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணி போட்டாலும் சரி, உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா அதோட ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரூ தந்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபால்ஸ் வரும். அதான் நாட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு புரியலாம், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா, இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் 2 லாஜிக்குமே சேமாக இருக்கணும். ஓகேவா, ட்ரூவாக இருக்கணும், அப்போ தான் ட்ரூ இருக்கும். அதுவே லாஜிக்கல் அப்படின்னா ஏதர் ஒரு ஆப்ரேட்டராச்சும் ட்ரூவாக இருக்கணும், அதுதான் லாஜிக். அண்ட் நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா தர வேல்யூ வந்து ஆப்போசிட் தரும். அது நீ ட்ரூ தந்தீங்கன்னா அது ஃபால்ஸ் தரும், நீங்கள் ஃபால்ஸ் தந்தீங்கன்னா அது ட்ரூ தரும். ஓகேவா, ஸோ நான் பண்ணுறேன்னா எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போது என்ன சேரியோ அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஹை இன்கம் இருக்கணும். ஓகேவா, அப்புறம் அவங்களுக்கு சிபில் ஸ்கோரும் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிள். ஓகேவா, அதுவே அவங்களுக்கு வந்து இந்த 2மே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு லோன் வந்து இன்எலிஜிபிள். ஸோ இதை தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, பில்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் ஹை இன்கம். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு ட்ரூன்னு போடுறேன். ஸோ சின்ஸ் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டைனமிக் இன்புட் வாங்கி பண்ண முடியாது, இந்த பேசிக்காக நம்ம எல்லாமே அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ ட்ரூ போடுறேன். செமிகோலன் போட்டு முடிச்சுக்கலாம். செமிகோலன் போடணும் அவசியம் கிடையாது, பட் போடுங்க ஃபஸ்ட் டைம். ஓகேவா, அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிபில் ஸ்கோர்.
ஸோ உங்களுக்கே தெரியும் லைக் ஒரு லோன் கிடைக்கணும் அப்படின்னா லோனோ இல்லை கிரெடிட் கார்டோ கிடைக்கணும்னாலும் ஒரு நல்ல இன்கம் வேணும் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் வந்து ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் தரணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ செக் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹை இன்கம் ட்ரூவில் இருக்குது அண்ட் சிபில் ஸ்கோரும் ட்ரூவில் இருக்குது வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லாக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லாக், ஆனால் எதை லாக் பண்ணுறது? ஸோ ஹை இன்கம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் அப்புறம் சிபில் ஸ்கோர். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? சேவ். இங்கே பார்த்தீங்களா ட்ரூ வந்துச்சு. ஸோ ஹை இன்கமும் இருக்குது, சிபில் ஸ்கோரும் இருக்குது, அதனால் இந்த பர்சன் வந்து லோன் எலிஜிபிள், அதனால் ட்ரூ வருது. ஸோ இது நம்ம இன்னும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்னொன்று வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் எலிஜிபிள் லோன் இல்லை எலிஜிபிள் பர்சன் போடுறேன். ஓகேவா? பர்சன். இப்போ நம்ம இந்த கண்டிஷன் வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாமா? ஸோ ஜஸ்ட் நான் வந்து கட் பண்ணுறேன், இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ டேரெக்டாக வந்து எலிஜிபிள் பர்சன் நம்ம இங்கே போட்டுக்கலாம். காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு டேரெக்டாக வந்து ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். சேவ். பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் 2ன்னு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் வச்சு பில்ட் பண்ணோம் அந்த அப்ளிகேஷனை. இப்போ வந்து நம்ம சினாரியோ மாறுது. என்னென்னா இப்போ வந்து ஏதர் ஹை இன்கம்மு இல்லைனா சிபில் ஸ்கோராச்சு பர்ஃபெக்டாக இருக்கணும். ரெண்டில் எது ஓகே வந்தாலும் அந்த பர்சனுக்கு லோன் எலிஜிபிள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? திங்க் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு சின்ன இடத்துல நம்ம மாற்றணும். லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டருக்கு மாற்றணும். எங்கே மாற்றலாம்? இங்கே மாற்றலாமா? ஸோ லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டருக்கு பதிலாக லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் போட போகிறேன். ஸோ 2 பைப் சிம்பிள் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதர் இந்த இன்கமும் சரி இல்லை சிபில் ஸ்கோரும் சரி இதில் எது ட்ரூவாக இருந்துச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு வந்து லோன் எலிஜிபிள். ஓகேவா? இப்போ நம்ம திரும்ப போட்டு பார்க்கலாம். இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், லோன் ஸ்டேட்டஸ் போடுறேன். ஸோ சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா லோன் ஸ்டேட்டஸ் 2ன்னு வருது. ஓகேவா? அதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபால்ஸ், ட்ரூ வருது. இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வருது. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது லோன் ஸ்டேட்டஸ். ஸோ லோன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் லோன் தர மாட்டாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு மேனேஜர் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாமா? ஸோ லெட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட் சப்போஸ் இந்த பர்சனுக்கு வந்து சம் வாட் பேக்லாக்ஸ் இருக்குது. ஸோ மேனேஜர் வந்து அப்ரூவ் பண்ணலன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் நாட் அப்ரூவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து என்ன எலிஜிபிள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நான் இங்கே இப்போ போட்டுக்கிறேன். ஸோ லோன் ஸ்டேட்டஸ் வந்து மாற்றிட்டு இல்லை நான் அப்படியே இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ எலிஜிபிள் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்பெல்லிங். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ரீநேம் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் ரீநேம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே தானே போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பியும் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப கிளியராக பாருங்கள். ஸோ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹை இன்கம் இல்லை சிபில் ஸ்கோர் அதில் எது ட்ரூவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பர்சன் வந்து எலிஜிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ எலிஜிபிள் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ தட் நம்மளுக்கு லோன் ஸ்டேட்டஸும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. ஓகேவா? பட் வாட் சப்போஸ் ஒரு சினாரியோவில் வந்து மேனேஜர் வந்து உங்கள் லோன் அப்ரூவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணலாம்? அதுக்கு சிம்பிள் எலிஜிபிள் பர்சனை வந்து இந்த நாட் அப்ரூவ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நாட் அப்ரூவ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இப்போ வந்து இந்த ட்ரூ ஃபால்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம ஆர் ஆப்ரேட்டில் ட்ரூ வரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ். இப்போ பாருங்களேன், சேவ். லோன் ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூ வருது, ஆனால் அப்ளிகேஷன் வந்து ஃபால்ஸ் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அந்த மேனேஜர் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டான். அதுதான் உங்களுக்கு ஃபால்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இதாங்க ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் உங்களோட லாஜிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணி இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோட் போட்டு உங்களுக்கு எதாவது ஷேர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் குரூப் போய் அங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம டீம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டிஃப்ரெண்ட் டாபிக் பார்க்கலாம். பாய்.